மார்க்கு 8:33 எனக்கு பின்னாகப் போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்ன இந்த பதில் ஒருவேளை கடுமையாய் காணப்படலாம். ஆனால் இந்த இடத்தில் தேவன் ஒன்றை விளங்கிக் கொண்டார். பேதுரு தன்னுடைய சுய புத்தியை கொண்டு பேசவில்லை. சாத்தான் இவ்விதமான ஒரு சிந்தையை கொடுத்து பேச வைக்கிறான் என்பதை அறிந்து கொண்டார். ஆகவேதான் எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்கிறார். மனிதர்களை அவருடைய எண்ணங்களில் சாத்தான் பாதிக்க கூடுமா? கூடும். அநேக வேளைகளில் மனிதர்களை கொண்டு சாத்தான் பேசவும் முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் சந்திக்கும்படியான அருமையான உங்களுடைய மக்களும் கூட அவர்கள் சாத்தான் தூண்டி பேசும்படியாக பேசுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் இவ்விதமான சூழ்நிலையில் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. இந்த விதமான சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெகு தெளிவாய் சொல்லுகிறார், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். சாத்தான் எப்பொழுதும் நம்மை திசை திருப்பும்படியாக மனித அளவுகளில் மனிதனுக்குரிய யோசனைகளில் நம்மை திருப்பும்படியாக அவன் மனிதர்களை கொண்டும் செயல்பட முடியும் என்பதை அறிந்திருப்பதினால் நாம் விழிப்பாக இருப்பதும் நல்லது. ஒருவேளை உங்களுடைய சொந்த உறவின் மக்களே உங்களை திசை திருப்ப சாத்தான் அவர்களை கொண்டு பேச முடியும் என்று அறிந்து கொள்ளும் பொழுது அவரிடத்தில் மறுபடியுமாக எதிர்த்து நின்று பேச வேண்டிய அவசியமில்லை. இந்த காரியங்களை விளங்கி கொண்டு நாம் ஞானமாய் செயல்படுவது அவசியம். சில சமயங்களில் அவ்விதமாய் அவர்கள் பேசுவார்கள். அமைதியாக இருந்து இந்த காரியத்தை நாம் ஜெபத்தோடு சரியான விளங்குதலோடு சந்திப்போமேயானால் நாம் இவ்விதமான சூழ்நிலையில் சாத்தானை எதிர்க்கிறவர்களாகவும் தேவனுக்கு ஏற்ற வழியில் சிந்தித்து செயல்படுகிறவர்களாகவும் நாம் காணப்படுவோம். இல்லை என்றால் விதமான காரியங்களை கேட்டு கோபப்பட்டு நாம் எதிர்த்து பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய நிதானத்தை நாம் இழந்து விடுவோம், சமநிலையை இழந்து விடுவோம். ஜாக்கிரதையாக இருப்போம். நன்றி.